சில நண்பர்கள் கேட்ட கேள்விகள். எங்களுக்கு குலதெய்வம் தெரியாது. நாங்கள் எந்த குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது. ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கேள்விகள் மெயினாக யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மீன லக்னக்காரங்க கேட்பாங்க. எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது. அதே மாதிரி கன்னியா லக்னக்காரங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி இந்த துலா லக்னம் சம்மந்தப்பட்டவங்க, விருச்சிக லக்னம் சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை பற்றி நிறைய கேள்விகள். சிலருக்கு துளைந்த குலதெய்வம்னு சொல்லலாம். சிலருக்கு குலதெய்வம் தெரியாத ஒரு அமைப்பு. அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, யாராக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே நீங்கள் இந்த குலதெய்வம் தெரியாதவங்க அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராம தேவதைகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா, அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை சுவாமி, 18ஆம் படி கருப்பன், வீரன், பேச்சியம்மன், மாரியம்மன், மாரியம்மனை விட பேச்சி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 18ஆம் படி கருப்பன், அதே மாதிரி அருவாள் ஏந்திய தெய்வங்கள்னு சொல்லலாம். ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை சுவாமிகள், அது கிராம தேவதைகள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த கிராம தேவதை வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஊர்கூடி அந்த கோவில்களுக்கு கொடை பண்ணுறது, ஒரு நாள் விசேஷம் எடுத்து பண்ணுறது, பங்கு கொடுத்து பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இன்றைக்குமே நம்ம மதுரை, திருநெல்வேலி, அதே மாதிரி ஈரோடு சம்மந்தப்பட்ட ஊர்களில் எல்லா ஊர்கள்லேயுமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம அதை ஊர் கோவில் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதை செய்யக்கூடிய சுவாமிகள் இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல அந்த சுவாமியை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறோம் அப்படின்னா, நம்ம கூட வரக்கூடியது அந்த எல்லை சுவாமிகள் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த எல்லையில் உள்ள தெய்வங்கள் யாராக இருந்தாலுமே, நீங்கள் முன்னாடி ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம், அரச மரம் இருக்கும். அதில் ஒரு சுவாமி வச்சுருப்பாங்க. அந்த சுவாமி கோவிலில் போய் தேங்காய் சதுரகாய் போட்டுட்டு சுவாமிகிட்ட கற்பூரம் ஏற்றிட்டு தான் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊரே போவாங்க. அது எல்லா நிகழ்வுகளுக்குமே, ஒரு வேலை தேடியானாலும் சரி, ஒரு திருமணத்திற்கானாலும் சரி, ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறாங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு சதுரகாய் போட்டு சுவாமிகிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு சுவாமிகிட்ட உத்தரவு சொல்லிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற வழக்கம் இருக்கும். அப்படி செய்யும்போது அந்த சுவாமி நம்ம கூடவே வருமா. அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது அந்த எல்லை கோவில்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த 18ஆம் படி கருப்பன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மதுரையில் கள்ளழகர் கோவிலில் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷம். எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, என்னை ஒரு காக்கும் கடவுள் வேணும், அவர் ரொம்ப உக்கிரமாக இருக்கணும், இல்லைனா எனக்கு இந்த பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்டது. சிலருக்கு அந்த பில்லி சூன்யம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அவங்க ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது, கோச்சார கிரகங்கள் சரியில்லாத போது அந்த ஜாதகரை அந்த மாதிரி தன்மையில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். எனக்கு யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க, மருந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும். அது ரொம்ப பெருசு. இப்போ யாருக்கு அந்த தன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன லக்னக்காரங்களுக்கு அந்த தன்மை இருக்கும். உங்களுக்கு அக்ஷய லக்னம் மீன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தசாபுக்தி எந்த இடத்துல மீன ராசியில் சனி தசை நடக்குது, இல்லைனா புதன் தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் குரு தசை நடத்துகிறவங்களுக்கு, மீன ராசியிலிருந்து எனக்கு குரு தசை நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணம் இருக்கும். கடந்த 6 மாதமாக ஒரு மந்தத்தன்மையும், ஒரு என்னமோ ஒரு புரியாத நிலைமை, இனம் புரியாத ஒரு தன்மை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு 8 மாதம் நிகழுமானா கண்டிப்பாக நிகழும். யாரோ என்னமோ இது பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்கும், கண் திருஷ்டி ஜாஸ்தியாக போச்சு, அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக மதுரையில் 18ஆம் படி கருப்பரை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாசலில் அந்த கருப்பனை போய் பார்த்துட்டு வர்றது தான் உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ அப்படிங்கிறது சொல்லலாம். இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறோம் நம்ம. இது ஊர் கோவிலில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஊர் எல்லை கோவிலில் போயிட்டு அந்த சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு தேங்காய் படையல் கொடுத்துட்டு அங்கேருந்து கருப்பு கயிறு வாங்கி கையில் கட்டிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். இது நீங்கள் மீன லக்னமாக இருந்தது, இந்த தன்மை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வலது காலில் கருப்பு கயிறு அப்படிங்கிறது கட்டணும். கை அல்லது கால், 2 கால்லையுமே கருப்பை கேட்குறதுனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே இது உங்களுக்கு கன்னியா லக்னமாக இருந்தது, இல்லைனா கன்னி ராசியில் உங்களுடைய தற்போது
என்னது தசாபுக்தி செல்கிறது. நாங்கள் அக்ஷய ராசின்னு சொல்லுவோம், நீங்கள் சொல்லக்கூடியது தசாபுக்தி. சூரிய தசை நடக்குது, சந்திர தசை நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல இடது காலில் வந்து கடுப்பு கயிறு கட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஊர் எல்லை தெய்வங்களுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு காவல் வாங்குவேன்னா வாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வரக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி உள்ளே போகணும் அப்படின்னா கருடாழ்வார்கிட்ட போய் கேட்டுட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும். சிவனை போய் பார்க்கணும் அப்படின்னா நந்தீஸ்வரர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் உள்ளே போகணும். முருகரை போய் பார்க்கணும் அப்படின்னா துவாரபாலகர்கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு தான் அங்கே போகணும். அந்த மாதிரி தான் நீங்கள் டைரெக்டாக சுவாமியை வேண்டுறதுக்கு முன்னாடி, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊர் எல்லை தெய்வங்கள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் வைத்து விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நான் திருப்பதி போகிறேன் அப்படின்னா கூட உங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலோ ஒரு காளி கோவிலோ என்ன கோவில் இருக்குதுன்னு தெரியாது, ஒரு வனதேவதை கோவிலோ எங்கே இருந்தாலுமே சரி, அந்த கோவிலில் போயிட்டு ஒரு சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களால நான் போகக்கூடிய ஒரு பங்கு தட்சணை இல்லைனா ஒரு 10 ரூபா தட்சணை அப்படிங்கிறத அங்கே போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய இடங்களும் போகக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி கண்டிப்பாக முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடியதான். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்து வைக்கிறது, இல்லைனா சுவாமி முன்னாடி வந்து ஒரு தட்சணை எடுத்து வைக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாருமே செய்கிறோம், நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய குடும்பங்களில் செய்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்டியல் வாங்கி வச்சு இந்த குலதெய்வத்துக்காக அந்த பைசாவை எடுத்து அதுக்குள்ளே போடுவாங்க. நான் பார்க்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பரிகாரமே சொல்கிறோம். ஏன்னா என்னுடைய தாய் வீடு, என்னுடைய அம்மா, எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது முக்கியம். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பரிகாரம், இந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த தெய்வம் எனக்கு காவலாக வரணும் அப்படின்னா உங்களுடைய ஊர் எல்லை தெய்வங்கள் தான் உங்களுக்கு முதன்மையாக வந்து நிற்பாங்க. சிலர் இந்த வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்க கொஞ்சம் முடியாமல் போகிறாங்க அப்படின்னா அந்த கோவில் பக்கமே இல்லைனா அந்த இடத்துலையே ஒரு நிறுத்தலோ எதுவுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர்களை பார்த்துருக்கோம். அந்த இடத்துல கிரகங்கள் வந்து அவங்க கண்ணை கட்டிரும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் சரியில்லாத ஒரே காரணத்தினால்தான் அந்த தேங்காய் உடைக்கிறதோ எலுமிச்சம்பழத்தை வந்து சில போகும்போது சுப நிகழ்வுகளுக்காக போகும்போது டயரில் வச்சு இது பண்ணிட்டு போவாங்க. அது எதுவுமே அவங்க பண்ணாமல் போவாங்க. இதுவுமே அவங்க கிரகங்கள் தான் காரணம். ஏன் இந்த இடத்துல சொல்கிறோன்னா, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த காவல் தெய்வங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வீடை விட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி உங்கள் வாசப்படியில் திருப்பி வர்ற வரைக்கும் அவங்க உங்களுக்கு துணை நிற்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. முடிந்தவர்கள் உங்கள் ஊர் எல்லை தெய்வங்களை கும்பிடுவது அது வந்து மிக சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், அதற்குள்ளேயே பலனை அனுபவித்து பாருங்கள். நன்றி.